அனைவருக்கும் ஜோதிட வணக்கம். ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு காதல் திருமணமா. நிறைய பேருக்கு தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் தாமதமாயிட்டே இருக்கு. ஒரு சமயம் காதல் திருமணமா இல்லை அரேஞ்சு மேரேஜா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஜோசியர்கள் தான் கேட்குறது உண்டு. இப்போ நம்மளுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பையனுடைய ஜாதகமோ பெண்ணுடைய ஜாதகமோ யாருக்காக கல்யாணம் பார்க்குறீங்களோ அவங்களோட ஜாதகத்தை வச்சு நான் சொல்கிற ஒரு அமைப்பை வச்சு பாருங்கள். இப்போது இது ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம். இது எடுத்துக்காட்டு ஜாதகத்தில் லக்னம் மிதுன லக்னம், கடகத்திலே சந்திரன், சிம்ம ராசியிலே குரு, கன்னி ராசியிலே சனீஸ்வரர் செவ்வாய், விருச்சிகம் ராசியிலே ராகு, சூரியனும் சுக்கிரனும் தனுசு ராசியில் இருக்கார்கள், மகரம் ராசியிலே புதன், இங்கே ரிஷபம் ராசியிலே கேது. இப்போ நம்ம ஒரு ஜாதகம் இருக்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, எந்த கிரகம் ஆட்சியாக இருக்குது, எந்த கிரகம் உச்சமாக இருக்குது, எந்த கிரகம் நீச்சம் அதாவது பலம் குறைவாக இருக்குது, எந்த கிரகம் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கு, அப்புறமா எந்தெந்த கிரகங்கள்லாம் எந்த யோகத்தை கொடுக்கிறது, இந்த ஜாதகருக்கு எந்த தோஷம் இருக்குது, அதெல்லாம் ஒரு நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது கடகடன்னு நம்மளுக்கு சொல்லக்கூடிய தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி நம்மளுக்கு இருக்கணும். இது ஒரு ஜோதிடர்கள் ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறவங்க ஜோதிடத்தை கற்றுக்கணுன்ற எண்ணங்க இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். இது காதல் திருமணமா அப்படின்றத நம்ம பார்க்கும்போது முதல்ல நம்ம லக்னம் இருக்கு பாருங்க, லான் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்பர் 1 முதல் இடம். அப்போ இங்கேருந்து 7வது இடம் எதுவோ அதுதான் களத்திர ஸ்தானம் அப்படின்னு பேர். அப்போ மிதுனம் ராசியிலேருந்து களத்திர ஸ்தானம்ன்றது சொல்றது தான் திருமணம் சம்பந்தப்பட்டதெல்லாம் வரும். அப்போ 1 2 3 4 5 6 7 இங்கே சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். அப்போ 7ல் சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் இங்கே இருக்கார், 7ல் சுக்கிரன் இருக்கார். அப்போ கண்டிப்பாக காதல் திருமணமாக அமைய வாய்ப்பு உண்டு. அது காதலிக்கலாம், ஆனால் சிலதெல்லாம் காதலிக்கிறது எல்லாமே கல்யாணம் வரையும் வருதான்னு பார்த்தா இல்லை. அதுக்காக பெற்றோர்கள்லாம் ஐயோ காதல்னு சொல்லிட்டாங்களே, சுக்கிரன் இருக்க அதனால் காதல் கல்யாணம் ஆகிடுமோ, நம்ம ஏற்பாடு பண்ணுற மேரேஜ் இல்லையான்னு பயப்பட வேண்டாம். அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன மாதிரி சில ஜோசியர்கள்கிட்ட நீங்கள் காட்டி இவர்களுக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் தான் நடக்குமா, இல்லை அரேஞ்சு மேரேஜில் எங்கள் வர்க்கத்தில் நடக்குமா அப்படின்னா சில பேர் அப்படியே குறிப்பிட்டே கேட்குறாங்க, எங்கள் இடத்துல நடக்குமா அப்படிலாம் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே குருவோடைய வீட்டிலே சுக்கிரன் இருக்கிறார். குருக்கும் சுக்கிரனும் எப்படின்னா உறவுன்றது தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ சுக்கிரன் இங்கே இருக்க, அப்போ சுக்கிரன் இருந்தால் 7வது இடத்துல சுக்கிரன் இருந்தால் உடனே காதல்னு நம்ம சொல்லிட முடியாது. இங்கே இருக்கிற ஸ்தானத்தையே நம்ம பார்க்கணும். அப்போ இருப்பது சந்தேகம் கிடையாது அப்படின்னு ஊர்ஜிதம் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தால், அப்போ 5ஆம் அதிபதின்னு யாரு, 1 2 3 4 5. இந்த 5வது அதிபதி யாரு, சுக்கிரன். 7வது அதிபதி குரு. சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்காங்களா? 5ஆம் அதிபதி 1 2 3 4 5 சுக்கிரன். 7வது அதிபதி வீடு குருவோடைய வீடு. அப்போ குருவோடைய வீடான இந்த இடத்துல சூரியன் தான் இருக்கார். இப்போ 5ஆம் அதிபதி சுக்கிரன், 7ஆம் அதிபதி குரு. சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருந்தால், இந்த ஜாதகத்தில் சுக்கிரனும் சூரியனும் தான் சேர்ந்திருக்காங்க, சுக்கிரனும் குருவும் சேரவில்லை. அடுத்ததாக 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 1 2 3 4 5 யாரு, சுக்கிரன். 6 7 8 9 சனி. சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருந்தால் அப்போ அது காதல் திருமணம்னு சொல்லலாம். 7வது இடத்துல லக்னம் ஆரம்பித்த இடத்துலேருந்து 7வது இடத்துல ராகு கேது சம்பந்தப்பட்டால், ராகு கேது
இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அப்போ காதல் திருமணமாக அமைய வாய்ப்பு உண்டு. கேது இருக்கும் இடத்திலிருந்து திரிகோணஸ்தானத்திலே, திரிகோணம்ன்றது 1, 5, 9, இந்த ஸ்தானத்திலே புதன் இருந்தால், நம்ம இந்த நம்பர்லாம் இருந்தால் காதல் கல்யாணம் ஆகிறதுக்கு சான்ஸ்ன்னு சொன்னோம். அதே மாதிரி கேது இருக்கிற இடத்துல இருந்து 1, 5, 9 புதன் இருந்தால் அப்போ காதல் கல்யாணமாக அமைய வாய்ப்புண்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9வது இடத்துல யார் இருக்காங்க? கரெக்டாக புதன் இருக்காரு. இப்போ அமைப்புகள் இருந்தால் இதுவும் ஒரு காதல் கல்யாணமாக அமைய வாய்ப்பு உண்டு. மற்ற இப்போ ராகு இருக்கிற இடம் பாருங்க, எந்த இடத்துல இருக்காருங்க? 1, 2, 3, 4, 5, 6வது இடத்துல தான் ராகு இருக்கார். இப்போ 7வது இடத்துல இருந்திருந்தா அதுவும் காதல் கல்யாணமாக அமைய வாய்ப்பு உண்டு. இதை மாதிரி நாம் பார்த்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக ஆராய்ச்சி செய்து அதுக்கப்புறமா அதான் காதல் கல்யாணமாக அமையும். நான் ஒரு ஜோசியராக இருந்து நிறைய பேருக்கு பலன் பார்த்து கொடுத்துட்டுருக்கேன். ஜாதகம் யாருக்காவது கணிக்கணும், புதுசாகவே ஜாதகம் கணிக்கணும் அப்படின்னாலே நீங்கள் இந்த நம்பருக்கு அனுப்பலாம். அதே மாதிரி ஒரு ஜாதக பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப், யாருக்கு பார்க்கணுமோ அவங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதெல்லாம் சொல்லிட்டு கையில் ஜாதகம் வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து ஃபோட்டோ அதையும் அனுப்பிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜில் நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேட்கலாம். உங்களுக்கு பதில் ஒரு 3 நாளைக்குள் உங்களுக்கு பதில் சொல்லப்படும். உங்களுக்கு அதில் ஏதாவது நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து கேட்கலாம், இல்லை பதிவு செஞ்சு கேட்கலாம். உங்களுக்கு நான் க்ளீனாக சொல்லிவிடுவேன். எல்லாம் முடிஞ்ச உடனே ஆஃப்டர் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் தட்சிணை பே பண்ணலாம். ஆரம்பத்திலேயே நான் எவ்வளோ தட்சிணைன்னு அங்கே சொல்லிவிடுவேன். அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் அதை கொடுத்துட்டீங்கன்னா நல்லது. இதுதான் முக்கியமான ஒன்று. நிறைய பேருக்கு காதல் திருமணமா அரேஞ்சு மேரேஜான்னு தெரியலையே. சப்போஸ் காதலிக்கிறோன்னா இருந்தால் கூட தன்னுடைய இனத்தை ஆளை காதலிக்கிறாங்களா இப்படிலாம் நினைப்பாங்க. தன்னோட இனத்திலே இருக்கணும் இருந்தால் சரி அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது தெரியும். அப்போ நம்ம சொல்லுவோம். இது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். சில பேருக்கு சொல்லும் போதே அவங்க முதல்ல அதிர்ச்சி ஆயிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, சம்பந்தப்பட்ட அவங்களுடைய இப்போ ஒருத்தர் கணவர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க என்கிட்ட, கணவருக்கு நான் பதில் சொல்லிடுறேன் இந்த மாதிரி. உடனே அவர் போய் வீட்டில் போய் சொல்லிடுறாரு. உடனே அவங்களுடைய மனைவியோ சிஸ்டரோ யார் சம்மந்தப்பட்டவர்களோ அவர்களையும் அழைச்சின்னு ஐயா நீங்கள் உங்கள் வாயாலே இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை ஃபோன்லேயே கேட்டு ஊர்ஜிதம் பண்ணிப்பாங்க. அப்போ ஆமாங்க இந்த பீரியடுக்குள்ளே தயவு செஞ்சு நீங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சுடுங்க, அவங்க காதல் பண்ணுறாங்க அப்படின்றதும் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். தெரிஞ்சுன்னா நீங்கள் கேளுங்க, அந்த பையனையோ பொண்ணையோ கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா நிலைமை விபரீதமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். விபரீதம்னா என்ன அர்த்தம்னா திடீர்னு ஓடி போயிடுது. பையனோ பொண்ணோ வீட்டில் இருக்க மாட்டாங்க, திடீர்னு ஓடி போயிடுவாங்க. இது மாதிரி தான் எனக்கு தெரிந்த ஒருத்தர், அவங்க அந்த ஒரு பொண்ணுக்கு நான் சொல்லியிருந்தேன். அவங்க இது பண்ணிக்கல, அக்கறை காட்டிக்கல இதுக்கு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, திடீர்னு அந்த பெண் ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறமா சொல்லும்போது சொன்னேன், நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அப்படின்னு. அதனால் நிறைய பேருக்கு நாங்கள் பார்க்கும்போதே ஒருத்தரோட ஜாதகத்தை கேட்பாங்க. எல்லாம் ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு கல்யாணம் சம்மந்தப்பட்ட டாப்பிக்கு, பொண்ணு பையனாக இருந்தால் பொண்ணு எந்த ஊர்லேருந்து வருது, பொண்ணாக இருந்தால் பையன் எந்த இடத்துலேருந்து வருவான், எப்படி அவங்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்கும், நல்ல குணமாக இருப்பாரா, எல்லா கேள்விகளும் கேட்பாங்க ஐயா அப்படின்னு. நான் அவர் கூடவே இன்னொரு இதுவும் சொல்லுவேன், யார் முயற்சியில் கல்யாணம் ஆகும். அது தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் அபவுட் மேரேஜ் சம்மந்தப்பட்டதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இந்த இதுவும் பிளேலிஸ்ட்லேயே திருமணத்தில் தான் சேர்க்கப்படும். நீங்கள் பாருங்கள் இதை. இது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இன்னொரு தடவை நீங்கள் கேளுங்க. அப்போது உங்களுக்கு அதுலேயும் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இதை சொல்லி உங்களுக்கு ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் கல்யாண பொருத்தங்கள் பார்க்குறதுக்கும் நீங்கள் இந்த நம்பருடன் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.